ஞானமும் மதியீனமும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பவை அல்ல. ஞானவான்களும் மதியீனமாக செயல்பட முடியும். உலக வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ஞானவான்களும் முட்டாள்தனமான செயல்களை செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சாலமோன் ராஜாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. உலகத்தில் உள்ள பல ஞானிகள் பல காரியங்களிலே ஞானமாக செயல்பட்டாலும் மிகவும் சிறிய அற்பமான பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவர்களாக இருப்பதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நேற்றைய தியானத்தில் நாம் சாலமோன் செய்த சில சோதனைகளை பற்றி கற்றுக்கொண்டோம். இன்று பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். நமது இன்றைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும் அதற்கான ஆழமான அர்த்தங்களை தேடவும் நாம் நிறைய சோதனைகளை சந்திக்கிறோம். நாம் எங்கே சென்றாலும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டாலும் அவை உண்மையான திருப்தியை தருகிறதா என்ற கேள்வியை நம் மனம் எப்போதும் கேட்கிறது. நவீன உலகம் நமக்கு ஏராளமான வசதிகளை வழங்கி தகவல்களை விரைவாக கிடைக்க செய்கிறது. ஆனால் இது உண்மையில் மனிதனின் மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையின் பூரணத்துக்கும் உதவுகிறதா? இந்த கேள்விகளை முன்வைத்து நாம் இன்று நமது வாழ்க்கையில் நிறைய அடையாளங்களை பார்க்கிறோம். கல்வி, அறிவு, செல்வம், நகைச்சுவை, கலையியல், சுகபோகங்கள் இவை அனைத்தும் மனிதனுக்கு ஒரு தற்காலிக இன்பத்தை தருகின்றன. ஆனால் அவற்றிலிருந்து நிரந்தர சந்தோஷம் கிடைக்கின்றதா? சாலமோன் தனது பரிசோதனைகளின் மூலம் இவைகள் வாழ்க்கையின் முழுமை தருபவை அல்ல என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். சில காலம் கடந்த பிறகு இவைகளும் நமக்கு மாயையாக தோன்றும் என்று வெளிப்படுத்துகிறார். சாலமோனின் பிரசங்கம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை விளக்குகிறது. நாம் எவ்வளவு தூரம் சென்று தற்காலிக விஷயங்களில் மகிழ்ச்சி தேடினாலும் அந்த மகிழ்ச்சியால் எந்த நிலையிலும் முழுமை அடைய முடியாது. இன்றும் நாம் இந்த இன்பங்களை தேடி திரிகிறோம். ஆதலால் சாலமோன் நமக்கு சொல்லுகிறது, அதிக ஞானத்தில் சலிப்புண்டு. எவ்வளவு அறிவும் இருந்தாலும் அதில் சமாதானம் இல்லை. எவ்வளவு செல்வமும் இருந்தாலும் அதில் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. நாம் இன்று கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். எங்கே நாம் வாழ்க்கையின் அர்த்தம் உள்ளது? எங்கே நமக்கு நிம்மதி இருக்கிறது? இந்த கேள்விகளுடன் வாருங்கள் நாம் இன்றைய வேத பகுதியை சிந்திப்போம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் பிரசங்கியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், பிரசங்கி 1:15. கோணலானதை நேராக்கக்கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. கோணலானதை நேராக்கக்கூடாது. சிறு கிளைகள் வளைந்திருக்கும் பொழுது மரமும் வளைந்தே வளரும். இதை மாற்ற முடியாது. அதே போலத்தான் நம்முடைய சுபாவமும் காணப்படுகிறது. நம்முடைய சுபாவம் பாவ சுபாவம். நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறு வயதிலிருந்தே பழைய பாவ சுபாவத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். நாம் அதிலே முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக கல்வியை கற்றுக்கொள்ளலாம், பயிற்சியை எடுத்துக்கொள்ளலாம், இன்னும் அநேக காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் இது எப்படி இருக்கும் தெரியுமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூறியது போலத்தான் இருக்கிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அருமையானவர்களே, நாம் இப்படிப்பட்ட எந்த முயற்சிகளை செய்தாலும் அது மாம்சமாகவே இருக்கும். எனவேதான் நமக்கு புதிய ஒரு சுபாவம் அவசியமானதாக இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இயேசு கிறிஸ்து கூறுவதை கவனியுங்கள். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியினால் பிறப்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கல்வி அறிவு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று நினைக்கிறோம். உயர்வான படிப்பு படித்து போதுமான ஞானத்தை பெற்றுவிட்டால் போதும், அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் என்றும் நாம் சில நேரங்கள் நினைக்கிறோம். அது தவறு பிரியமானவர்களே. அறிவினால் மக்களும் மாணவர்களும் மிகவும் விழிப்பாய் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான்.
உலகத்திலே எங்கெங்கு என்னென்ன நடக்கிறது என்பதை குறித்து அவர்கள் இப்பொழுது மிக எளிதாக தெரிந்து கொள்கிறார்கள். சில காலங்களுக்கு முன்பு வரை உலக செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் குறைந்தது ஒரு வார காலமாவது ஆகும். ஆனால் இந்த நாட்களிலே உடனுக்குடன் நாம் தகவல்களை, செய்திகளை தொலைக்காட்சியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். உலகத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் தகவலை தொலைக்காட்சியிலே சேகரித்து விரைவிலே வழங்கிவிடுகிறார்கள். எனவே மக்கள் உலக நடப்புகளை பற்றி மிகவும் விழிப்பாயிருக்கிறார்கள். ஆனால் இதனாலே முன்னேற்றம் அதிகம் ஏற்படுகிறது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களும் மாணவர்களும் அதிகம் அறிந்து கொள்ள தீமைதான் பெருகுகின்றது. அதிகம் படித்த அறிவாளிகள் மட்டுமே இவ்வாறு தீமை பெருகுகின்ற சூழ்நிலையை முன்னேற்றம் என்று அழைக்கிறார்கள். அருமையானவர்களே, கல்வி அறிவினாலே வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அதேபோல மன இயல் அறிவியலினாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. வேத வசனம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிபூர்ணமான தீர்வை உடையதாயிருக்கிறது. வேறு எந்த லேசான தீர்வும் இல்லை. வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு நாம் அதிக நேரத்தை செலவழிக்காமல், முயற்சி எடுக்காமல் எதுவுமே நடைபெறாது. கர்த்தருடைய ஜனங்கள் வேத வசனங்களுக்கு நேராய் திரும்புவதே இன்றைய முக்கியமான தேவை. வேறு எதற்கு நேராக திரும்பினாலும் அது தீர்வை கொடுக்காது. சாலமோன் இதை அறிந்திருந்தார். ஞானம் மற்றும் தத்துவங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர இயலாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். பிரசங்கி 1:16 பாருங்கள். இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். சாலமோன் பெருமை கொள்கிறதை இங்கே பார்க்கிறோம். மற்றவர்களை விட ஞானமுடையவர்களாய் இருந்தபடினாலே பெருமை அவருக்குள் வந்தது. 1 கொரிந்தியர் 8:1 பவுல் என்ன எழுதுகிறார்? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். பலூனில் எவ்வாறு காற்றை ஊதும் பொழுது பெரிதாகி கொண்டு வருகிறதோ அதே போல ஒருவனுடைய இருதயமும் இருமாப்படையும் பொழுது பெரிதாக மாறுகிறது. அப்பொழுது அந்த இருதயம் மற்றவர்களை தாழ்வாய் நோக்கி பார்க்கிறது. மற்றவர்களை விட அறிவிலே, அந்தஸ்திலே தாங்கள் பெரியவர்களாய் இருக்கிறதை அறிந்துவிட்டால் போதும், இருமாப்பு தலைக்கேறி விடுகிறது. அருமையானவர்களே, கல்வி என்பது அனுபவத்தை தான் அடிப்படையாக கொண்டது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த அனுபவத்தை நாம் நம்ப முடியாது. அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையால் சோதிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக பலர் வேதவசனத்தை தங்கள் அனுபவத்தால் சோதித்து பார்க்கிறார்கள். உங்கள் அனுபவம் வேத வசனத்திற்கு மாறாக இருந்தால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் அனுபவம், தேவனுடைய வசனம் அல்ல. எனவே அனுபவத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை நோக்கி பார்ப்பது தவறான அணுகுமுறை. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரசங்கி 1:17 ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறதென்று கண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியனத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியமானது நமக்கு சற்று வித்தியாசமானதாக தோன்றலாம். ஞானமும் மதியனமும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பவை அல்ல. ஞானவான்களும் மதியீனமாக செயல்பட முடியும். உலக வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அநேக ஞானமான ராஜாக்கள் முட்டாள்தனமான செய்கைகளை செய்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சாலமோனும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சமுதாயத்திலே அநேக ஞானமான தலைவர்களை பார்க்கிறோம். அவர்களும் அநேக காரியங்களிலே ஞானமாக செயல்பட்டாலும் மிகவும் சிறிய அற்பமான பிரச்சனையை தீர்க்க முடியாமல் அவர்கள் காணப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சாலமோன் ஞானத்தையும் மதியீனத்தையும் பைத்தியத்தையும் அறிகிறதற்கு மனதை பிரயோகம் பண்ணுகிறார். எதிரெதிரான இரண்டையுமே அறிவதற்கு சாலமோன் முயற்சிக்கிறார். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது என்று கண்டேன். அதாவது பயனற்ற முயற்சிதான் என்கிறார். பிரசங்கி 1:18 அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்.
அறிவை நாம் பெருக்கிக் கொண்டே போவதனாலே மகிழ்ச்சியும் மன திருப்தியும் அதற்கேற்ற விதத்திலே கூடிவிடப் போகிறதில்லை. மாறாக நோவுதான் அதிகமாகும், துன்பமே பெருகும். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. இதை இன்றைய பல இளைஞர்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம் எவ்வளவிற்கு அதிகமாக அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக பிரச்சனைகளை பெருக்கிக் கொள்கிறோம். இதனாலே அதிக மன அழுத்தங்களும் சோர்வுகளுமே ஏற்படுகிறது. கிராமங்களிலே அறிவிலே குறைவாய் காணப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சந்தோஷமும் சமாதானமும் அறிவு பெருத்தவருடைய வாழ்க்கையிலே இல்லாததை நீங்கள் பார்க்க முடியும். அதிக அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம் வாழ்வை கடினமானதாகவே மாற்றிவிட்டிருக்கின்றன. ஒருவர் இவ்வாறு கூறினார், என்னுடைய வாழ்வை கட்டுப்படுத்தி வரும் இந்த கணனி இயந்திரத்திலிருந்து வெளியே வராவிட்டால் என்னுடைய மூளையே சிதறிவிடும் போல இருக்கிறது. சிறந்த இயந்திரங்கள் என்று நாம் கருதும் இயந்திரங்கள் நாள்பட நம்மை அசுத்தத்திற்கும் பைத்தியக்காரத்தனத்திற்கும் உள்ளாக மூழ்கடிக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதையே சாலமோன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார் பார்த்தீர்களா? அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். சாலமோன் இந்த இயந்திரங்களின் காலத்திலே வசிக்கவில்லை. அவர் தொழிற்புரட்சியை பார்த்ததில்லை. ஆனால் தான் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தாரோ அதை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தார். நாம் அதிகம் அறியும் பொழுது நம்முடைய அறியாமையையே அதிகம் அறிந்து கொள்கிறோம். அதிகம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகிற மோசமான நிலைகளை, ஆபத்தை, பிரச்சனைகளை மிக எளிதிலே கண்டுகொள்கிறோம். எனவே அது நோவை கொடுக்கிறது. அதே வேளையிலே பிரயோஜனமானவைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. கற்றுக்கொள்வதிலே தவறில்லை. ஆனால் அந்த உலக அறிவினாலே ஏற்படுகிற விளைவுகளையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நோவே அதன் விளைவு. ஆனால் தேவனை பற்றி அதிகம் அறிவதின் மூலம் நோவை அல்ல, இன்பத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, தேவனை பற்றி அறிவதை அறிவு என்று வேதம் கூறவில்லை. அது ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் வேதம் ஞானத்தின் மேன்மை பற்றி சொல்லுகிறது. சரி, இப்பொழுது நாம் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே சாலமோன் வேறொரு காரியத்திலே திருப்தியை கண்டுகொள்ள முயற்சிக்கிறார். இந்த வழியிலே இன்று அநேகர் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. சாலமோன் உலக இன்பத்தை அனுபவிக்கும் வழிகள் என்னென்ன உண்டோ அதில் எல்லாவற்றிலையும் முயற்சி செய்துவிட்டார். இன்றைய சபைகளிலே கூட இப்படிப்பட்ட உலக இன்பத்தின் கிரியைகள் அதிகமாகவே புகுந்துவிட்டன. ஆவிக்குரிய வட்டாரம் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே கூட இந்த காரியங்கள் நுழைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் தன்னுடைய ஆட்சியின் பொழுது 1000 மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் உடையவனாய் இருந்தான். இவன் பாலிய இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சோதித்து பார்க்கிறவனாய் காணப்பட்டான். மன திருப்தி உண்டோ என்று ஆராய்ந்தான். மேலும் அவன் குடிப்பழக்கத்தையும் அதன் சந்தோஷத்தையும் அனுபவித்து பார்த்தான். இவை எல்லாவற்றையும் அவன் சோதித்து பார்த்துவிட்டு இறுதியிலே இதோ இதுவும் மாயையாயிருக்கிறது என்கிறான். அதாவது ஒன்றுமே இல்லை, பயனற்றவை என்கிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். ஒருவேளை சாலமோனுடைய அவையிலே நகைச்சுவைக்காக ஒரு அரசவை உறுப்பினரோ அல்லது நகைச்சுவையாய் பேசுகிறவரோ இருந்திருக்கலாம். எனவே சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக நகைச்சுவையான நிகழ்ச்சியையும் இவர் கேட்டிருப்பார். ஆனால் இவை எல்லாமே பிரயோஜனமற்றது என்று கண்டுகொண்டதாய் கூறுகிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன்.
வானத்தின் கீழ் என்ற வார்த்தையை கவனியுங்கள். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல சாலமோன் தேவனுக்கு வெளியில் இருந்து இந்த பரிசோதனைகள் எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரசங்கி 2:4, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். இவை எல்லாமே சாலமோனின் பொழுதுபோக்குகள். சாலமோனுடைய குதிரை லாயங்களின் அழிந்து போன பகுதிகளின் மீதியை நீங்கள் இன்றும் எருசலேமிலே பார்க்கலாம். அநேக குதிரைகளை இவர் வளர்க்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதும் அவருக்கு குதிரை லாயங்கள் இருந்தன. குதிரைகளை பெருக்குவதை மோசேயின் நியாயப்பிரமாணம் தடை செய்திருந்த போதிலும் சாலமோன் குதிரைகளை அதிகம் வைத்திருந்த ஒருவராய் காணப்பட்டார். பிரசங்கி 2:5-6 வசனங்கள், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். சாலமோனே இந்த கனிதரும் மரங்களை நாட்டியதாய் பார்க்கிறோம். இவர் தோட்டத்திலே மிகவும் விருப்பமுடையவராய் இருந்திருக்கிறார். மட்டுமல்ல, அதற்கு தேவையான தண்ணீரை குளங்களை வெட்டி அதன் மூலம் பெற்று நீர் பாய்ச்சினார் என்று வாசிக்கிறோம். சாலமோன் விவசாயத்தை உற்சாகப்படுத்திய ஒரு அரசன். பிரசங்கி 2:7 வசனம், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. சாலமோன் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே அதிகமான ஐஸ்வர்யத்தை உடையவராயிருந்தார். எனவே இவற்றையெல்லாம் அவர் உருவாக்கினார். மிகவும் செலவு செய்கிற ஒருவராய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் வசதிக்கு தேவையான அனைத்தையும் கட்டினார். சாலமோன் கோடை காலத்தில் குளிர்ந்த தண்ணீரை குடிப்பதற்காக எர்மோன் மலையிலிருந்து மூடுபனியை கொண்டு வந்திருக்கிறார் என்று இப்பொழுது ஆராய்ச்சியிலிருந்து தெரிய வருகிறது. மனிதன் சந்தோஷத்தை பெறுவதற்கு எந்தெந்த வகைகளிலே முயற்சிக்கிறானோ அவ்வழிகளிலெல்லாம் சாலமோனும் முயற்சித்திருக்கிறார். சாலமோன் அனுபவித்திராத ஏதாவது ஒன்று இன்று மனிதர்களிடத்தில் இருக்கிறதா என்பது சந்தேகம்தான். பிரசங்கி 2:8 வசனம், வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். செல்வம் மட்டுமல்ல, எல்லாவித இசையும் சாலமோனிடத்திலே இருந்தது. இதனாலே தனக்கு நித்தியமான இன்பம் உண்டாகுமா என்று முயற்சித்தார். ஆனால் இவைகளும் மாயையே என்பதை கண்டுகொண்டார். இவைகளும் அவருடைய இருதயத்தை திருப்தி செய்ய முடியவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இசை உங்கள் கவலையை மறக்கச் செய்யும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே உங்களுடைய துக்கத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியும். பிரசங்கி 2:9-10 வசனங்கள், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன், என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். நீங்கள் சந்தைக்கு செல்வீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே அநேக பொருட்களை பார்ப்பீர்கள். அதிலே அநேகமானவற்றை வாங்க விரும்புவீர்கள். ஆனால் பணம் போதாதே என்று கருதி விரும்பின காரியங்களிலேயும் சிலவற்றை மட்டுமே வாங்குவீர்கள். சிலவற்றை வாங்க வேண்டாம் என்று உங்களுக்கு நீங்களே தடை செய்து கொண்டீர்கள். ஆனால் சாலமோனை பாருங்கள், அவர் எதையுமே தடை செய்து கொள்ளவில்லை. எதையெல்லாம் விரும்பினாரோ அது எல்லாவற்றையும் வாங்கினார். அவரால் வாங்க முடியாதது என்று அன்று ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லை என்பதே உண்மை. பிரியமானவர்களே, அநேகர் தற்கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அவர்களிலே யார் அதிகமாய் காணப்படுகிறார்கள் என்றால் பணம் படைத்தவர்கள்தான், புகழ்பெற்ற மனிதர்கள்தான். பணக்காரர்கள், சமுதாயத்திலே சிறந்தவர்களாக மதிக்கப்படுகிறவர்கள்தான் இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்து விடுகிறார்கள். ஏன்? இவர்களும் சாலமோன் அறிந்து கொண்ட இந்த காரியத்தை அறிந்து கொண்டபடியினாலே தவறான முடிவிற்கு நேராய் சென்று விட்டார்கள். சாலமோன்
வாழ்வின் காரியங்களின் முடிவுகளை பற்றி தெரிந்து கொண்டாலும் அவற்றை தேவனுக்கு நேராக திருப்புவதை காண முடியும். சாலமோன் இவ்வாறு ஆராய்ந்துவிட்டு சொல்வதை கேளுங்கள். பிரசங்கி 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் பெற்றிருந்தவனுடைய வார்த்தைகளை பார்த்தீர்களா? அநேகர் சாலமோனுடைய இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்கிறதில்லை. அவர்கள் சாலமோன் செய்த இந்த பரிசோதனைகளை தாங்களும் செய்கிறார்கள். ஒருவேளை சாலமோனைப் போல மிக பெரிய அளவிலே அவர்கள் செய்யாவிட்டாலும் தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் செய்து கொள்கிறார்கள். தங்களுடைய அறியாமையிலேயே செய்கிறார்கள். இறுதியிலே சாலமோன் கூறிய அதே முடிவிற்கு இவர்களும் வருகிறார்கள். வாழ்க்கை என்பது வெறுமையானது என்கிறார்கள். வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லை என்கிறார்கள். சாலமோன் இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்று கூறுகிறார். இந்த வசனத்தை தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதி வரை சாலமோன் மற்றொரு பகுதியிலே சோதனையை மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறதை பற்றிய ஆய்வை அவர் மேற்கொள்கிறார். இன்றைய சமுதாயத்தினர் இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாமும் கூட நம்மை இன்றைய சமுதாயத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறோம் இல்லையா? இது இம்மைக்காக, இவ்வுலகத்திற்காக, இந்த வாழ்க்கைக்காக மட்டும் வாழ்வதை குறிக்கிறது. சுயநலத்திற்காக, சுய நோக்கத்தோடு வாழ்வது. இவ்வாறு சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், பிரசங்கி 2:12. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியீனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், சாலமோனை விட மேலானதொரு வாழ்க்கையை வேறு யாரும் வாழ்ந்துவிட முடியாது. தான் வாழ்வதை போன்ற ஒரு வாழ்க்கையை பின்னாலே வருகிறவனும் வாழப்போகிறான். தான் செய்ததை அவனும் செய்யப் போகிறான் என்பதை உணர்கிறார். இதனாலே வாழ்க்கை ஒன்று போலவே அமையப் போகிறது என்றும் சாலமோன் கூறுகிறார். பிரசங்கி 2:13. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். மூடனாக இருப்பதை விட ஞானவானாக இருப்பது சிறந்தது. கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருப்பதை விட கற்ற மனிதர்களாக இருப்பது சிறந்தது என்று சாலமோன் கூறுகிறார். பிரசங்கி 2:14. ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆயிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். கண்கள் அவன் முகத்தில் இருப்பதனால் எதிரே வருகிற ஆபத்தை அறிந்து கொள்கிறான். மட்டுமல்ல, அவனுடைய பாதையை அது தெளிவாக அவனுக்கு காட்டுகிறது. எனவே அவனுடைய நடைகள் செம்மையானதாய் இருக்கும். ஆனால் மூடர்கள் அப்படி அல்ல. ஞானிகள் ஞானத்தையும் கண்களையும் சரியாக பயன்படுத்தி செவ்வையாக நடப்பது போல நடப்பதில்லை. அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். ஆனாலும் எவ்வளவு ஞானியாய் ஒருவர் இருந்தாலும் அவன் மூடனிலிருந்து வெகு தொலைவிலே இல்லை. எல்லாருக்குமே ஒரே விதமாகவே உலகத்திலே சம்பவிக்கிறது. அவர்கள் எல்லாருடைய முடிவும் ஒன்று போலவே இருக்கிறது என்கிறார். பிரசங்கி 2:15. மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானமடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். ஞானவான்களுக்கு வேறு விதமாக சம்பவிக்கும் என்று நீங்கள் ஒருவேளை எண்ணியிருக்கலாம். அப்படியல்ல, இருவருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. எனவே இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே சொன்னேன் என்று கூறுகிறார். இன்றைய நவீன காலத்திலே அநேக அறிவியல் கருவிகள், அநேக அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படியே தான் இருக்கிறது. அதை ஒன்றும் அவனால் கூட்ட இயலவில்லை. ஒருவேளை மருந்துகளை மனிதன் பயன்படுத்துகிறதுனாலே 10 ஆண்டுகள் ஆயுள் காலத்திலே கூடியிருக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும் அறிவியலால் உண்டான 10 ஆண்டு கால அதிகரிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், மனிதன் தனக்காகவே பூமியிலே எந்த ஒரு பெரிய காரியத்தையும் சாதித்து விட முடியாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
நீங்களும் கூட பல்வேறு வகைகளிலே இந்த உலகத்திலே இன்பத்தை தேடி அலையலாம். அறிவிலே இன்பம் கிடைக்குமா, செல்வத்திலே இன்பம் கிடைக்குமா, இசையிலே இன்பம் கிடைக்குமா, பொழுதுபோக்கிலே இன்பம் கிடைக்குமா என்று நீங்கள் தேடி அலையலாம். ஆனால் உங்கள் பணமெல்லாம் செலவழிந்த பின்னர்தான் அவைகளிலே நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கண்டுகொள்கிறீர்கள். இன்பத்தையும் சமாதானத்தையும் தேடி அலைகிற ஒருவராக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். உங்கள் பாவத்தினாலே நீங்கள் இழந்து போயிருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை அவரே உங்களுக்கு திருப்பி தர முடியும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தண்டனை அனுபவித்ததினாலே, நமக்கு பதிலாக அவர் ஜீவ பலியாக தன்னை அர்ப்பணித்ததினாலே அவரை தேடி வருகிற நமக்கு உலகத்திலே செல்வமோ பேரோ புகழோ சமாதானத்தை கொடுக்காது என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறவர் உங்களுக்கும் அதே சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அவரண்டை வர ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இன்றைய உலகம் சாலமோனின் அனுபவங்களை ஒத்த ஒன்றாகவே இருக்கிறது. நாம் பெற்றுள்ள முன்னேற்றங்கள், அதிகமான சாதனைகள், அறிவு, திறமை, வளம் இவை அனைத்தும் நம்மை வசீகரிக்கும் செயலாகவே உள்ளது. ஆனால் இவை எதுவும் நம்மை முழுமையடைய செய்யவில்லை எனில், அப்படியெனில் அதனால் பயன் என்ன? உலகில் எவ்வளவு உயர்ந்த நிலைகளை கண்டாலும் இறுதியில் மனிதன் உண்மையான சந்தோஷத்தை பெறாதவரை அவனது மனம் வெறுமையிலேயே இருக்கிறது. நாம் இன்றைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். சாலமோனின் பிரசங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உலகம் எவ்வளவு அறிவும் செல்வமும் இன்பமும் கொடுத்தாலும் அவைகள் அனைத்தும் தற்காலிகமானதுதான். நம் வாழ்க்கையில் நாம் நிரந்தரமாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேட வேண்டும் என்றால் தேவ ஞானத்தை பெற்றே அதனை அடைய முடியும். அதற்கான முதல் படி நம் வாழ்க்கையை ஆழமாக ஆராய்ந்து நம்மை சரி செய்யும் சுயமதிப்பீடு செய்வது. சாலமோன் தனது பரிசோதனைகளின் மூலம் நாம் எல்லாரும் பார்க்க முயல்கிற ஒரே முடிவை எட்டினார். உலகத்தில் நாம் கண்டடைய முயல்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில் ஒரு பகுதி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாம்சத்தில் முடித்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்து செல்லுவான், அல்லது கிறிஸ்துவுடன் நித்தியமாய் வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பான். நாம் இன்று கற்றுக்கொண்டது, எதை தேடினாலும் எவ்வளவு சாதனைகளை அடைந்தாலும் அது நம்மை திருப்திப்படுத்துமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இன்றே நாம் நம் வாழ்க்கையை மாற்றம் செய்ய முடிவு செய்வோம். நமக்கு தேவையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இனிமேலும் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் இன்பங்களை நாட வேண்டாம் என்று சபதம் கொண்டு கிறிஸ்துவை நோக்கி நமது வாழ்க்கையை நகர்த்தி அவருக்குள்ளாக, அவர் மூலமாக வரும் தேவ சமாதானத்தை பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே இன்றைய தியானத்தின் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7.